நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிற தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி துதித்து இந்த காலை ஆராதனையை நாம் துவங்க போகிறோம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறவர் அற்புதமான தேவன் மத்தியில் இருக்கிறார். உற்சாக மனதோடு நாம் பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இரவெல்லாம் காத்தார், ஒரு புதிய நாளை தந்தார். அந்த ஒரு புதிய நாளிலும் சீக்கிரமாக நாம் எழுந்து அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய 10 மற்றும் 11வது வசனத்தை நாம் வாசித்து நாம் பாடி இவருடைய திருநாமத்தை உயர்த்த போகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாது, காரியம் வாய்க்கும்படி செய்யும். கண்களை மூடி பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் நீர் எங்களை காத்தீர் ஆண்டவரே. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் குலை நோக்கி தப்புவித்தீர் ஆண்டவரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காத்தீர் ஆண்டவரே. குறைவெல்லாம் நிறைவாக்கினீர். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இனிமேலும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாய்மார்களுக்கு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் தலைவிகளுக்குமாய் நாங்கள் உம்மை துதித்து நாமத்தை உயர்த்துகிறோம். படிக்கிற வாலிப தம்பி தங்கைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாய் நீட் எக்ஸாம் எழுதுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்து காக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சிறு கண்மணி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சத்துருவின் வல்லமைகளுடைய பிள்ளைகளை தொடாதபடி நீர் வேலி அடைத்து பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். தேவையோடும் பிரச்சனையோடும் போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் இந்த காலை ஆராதனையின் மூலம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தி உயர்த்த போற உன்னதமான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே என்ற பாடலை உற்சாகமாய் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். தேவன் மத்தியில் இருக்கிற அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். நன்றி ஆண்டவரே. காலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே
வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர்க்காக மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லையெங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா
எந்தன் வாழ்வில் பலனானா எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். உன் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லமாயைகள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லமாயைகள் மறைந்தோட. உமதாவின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகோ. இந்த நிலையமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகோ. இணைந்து பாடி ஆராதிக்கலாம். அவப்பட்ட மத்தியில் இருக்கிறார். திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு என்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும் வாழ்வில் பலனானா எனக்கு ஆனந்தம். சேர்ந்து பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு ஆனந்தம். சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. அல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே ஐயா மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஆமென். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. எப்போதும் இருப்பவரே ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர்.
துதியால் துதிப்பான். தகப்பனே, சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். கிருபை சூழ்ந்து கொள்வதாக, தேவ இரக்கம் வெளிப்படுவதாக, தேவ காருண்யம் வெளிப்படுவதாக. மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, Hallelujah, 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 Amen, Hallelujah, 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 Hallelujah. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகா வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளடிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாத நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். பாவ நோயாலே வாடும் நிலையில் மருத்துவர் ஆகிடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விடும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். Hallelujah, 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 Hallelujah. ஆராதிப்போம். Hallelujah, 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 Hallelujah. ஒரு பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனைகளும் சோர்வடைந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்வடைந்து மாறாதே. ஆற்றின் ஜெய துதியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆற்றின் ஜெய துதியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன்.
நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே, இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார், ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார் தூய ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி தகப்பனே விட்டார். பாவமர கழுவினே உமக்கு நன்றி, பரிசுத்தமாக்க நன்றி, எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானே நான் சுகமானே, சுகமானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என்னை தேடி என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென் ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், பரிசுத்தனோ புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. பரிசுத்தனோ புனிதனுமாய் அவன் திருமுன் வாழ. ஆமென் ஆமென் என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா என்னை தேடி Thank you, Holy Spirit. Amen. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனா
கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன், கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன். இயேசுவின் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன். மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆராதனை, ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே ஆராதனை. உயர்த்துவோம். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. தேடி வந்தீரே ஆராதனை, தெரிந்து கொண்டீரே ஆராதனை. என்னை தேடி வந்தீரே ஆராதனை, தெரிந்து கொண்டீரே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, அன்பான தேவனே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஜீசஸ் ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை. சுகம் தந்தீர் உமக்கு ஆராதனை, பலன் தந்தீர் உமக்கு ஆராதனை. அற்புதம் செய்தீர் ஆராதனை, அதிசயம் செய்தீர் ஆராதனை. அற்புதம் செய்தீர் ஆராதனை, அதிசயம் செய்தீர் ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே ஆராதனை, ஜீவனுள்ள தேவனே ஆராதனை. ஓ உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புகிறேன், ஒவ்வொரு நிரப்புகிறேன். புள்ளில் மேல் இருக்கிற பள்ளியை போல உம்முடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, போராடுகிற வல்லமை அழிக்கப்படுகிறது. ஆராதனை, ஆமென். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே உமக்கு ஆராதனை, எல்லாமே பார்த்து கொள்வீர் ஆராதனை. யெகோவா நிசியே ஆராதனை, வெற்றி மேல் வெற்றி தருவீர் ஆராதனை. யெகோவா ஷாலோம் ஆராதனை, சமாதானம் தருபவரே ஆராதனை, ஆராதனை. ஆஹா, ஹalleluya, ஜீசஸ். ஆஹா, ஹalleluya.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே. சேர்ந்து பாடலாமா? ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே, துதி பாடுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, மாயையா, அன்புதான் மாறாதையா, மாறாதையா. ஹalleluya, ஹalleluya, எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான கால வேளைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் இப்பொழுது 32ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய கிட்டு சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சங்கீதம் 32:10 நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கர்த்தரை கொள்ளும். நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது நாம் சின்ன சன்னத்தை நாம் பாடி தேவனுடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோது வெட்கப்படுவதில்லை என்ற தலைப்பில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலோ, இழப்புகள் நேர்ந்தாலோ, நிந்தைகள் சூழ்ந்தாலோ, இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே இகழ்ந்தாளோ, உறவுகள் பழித்தாளோ, உலகமே எதிர்த்தாளோ, உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். உன்னோடு இருப்பேன் நான்.
வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு என் போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். என கண்பானவர்களே, நாம் எப்பொழுது நாம் வெட்கப்படாமல் இருப்போம் என்பதை குறித்து தான் இந்த காலை நேரத்தில் நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். முதலாவது, தேவனுக்கு நாம் பயப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்படாதபடி, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதை போல இறங்கி நாம் வெட்கப்படாதபடி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிற பொழுது நாம் நிச்சயமாகவே வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக, தேவன் எதற்கு நம்மை வெட்கப்படாதபடி நம்மை காட்பார்? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரெண்டாவது, நம்ம எப்போ நம்ம வெட்கப்படாமல் போவோம் தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்படாதபடி நம்ம தலையை உயர்த்துவார். பல காரியங்கள் நாம் பார்க்கலாம், ஐயோ நம்ம வெட்கப்பட்டு போய்விடுவேனோ, இந்த காரியத்தை நான் தலைகுனிந்து விடுவேனோ என்று ஏதோ ஒரு விஷயத்தில் துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு காணுகிற கண்மையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் மனப்பூர்வமாக நம்ம கீழ்ப்படியும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய தலையை உயர்த்துவார், வெட்கப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வார். மூன்றாவது, நாம் இதனால் வெட்கப்படாமல் இருப்போம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் சங்கீதம் 3வது வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். அடுத்த மூன்றாவதாக நாம் எதனால் வெட்கப்படாமல் இருப்போம்? கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பாருங்கள். வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நம்ம வெட்கப்படாதபடி புது பலனை, புது தைரியத்தை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது நம்முடைய தலையை உயர்த்தி வெட்கப்படாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். அடுத்ததாக நாம் எப்போது நாம் வெட்கப்படாமல் இருப்போம்? சங்கீதம் 22:5 வாசிக்கலாம். சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். முதலாவது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது
அவரை நம்பும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதபடி இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். அவரை நோக்கி ஜெபிக்கிற போது, அவரை நான் நம்புகிற போது என் ஜெபம் கேட்கப்படும், என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்று நாம் அவரை முற்றிலும் நம்பும் பொழுது நாம் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி காண்பிப்பார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவர், எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதோ, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதோ. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஓ மனதுருகே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை நீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எனக்கு அன்பானவர்களே, சாதாரணமாய் வெட்கப்படுகிற சூழ்நிலை எப்பொழுது வரும்? கடனில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நேராக நாம் தள்ளப்படுவோம். குழந்தை பாக்கியம் காலதாமதம் ஆகும்போது நாம் வெட்கப்படுவதற்கேற்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ஒரு கடன்காரன் என்ற நிலைமை வருகிற போது வெட்கப்படும் சூழ்நிலை உண்டாகி விடுகிறது. பிள்ளைகளால் குடிப்பழக்கத்தினால் தேவையில்லாத பழக்கத்தினாலே சில நேரங்களில் மற்றவர்களால் நாம் தலைகுனியக்கூடிய அளவர்களுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த தலைகுனிவு இல்லாதபடி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவருக்காக காத்திருக்கும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நம்பும்போது, அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்மை வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துவார். சங்கீதம் 34:5 பாருங்கள். சங்கீதம் 34 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் இந்த பாருங்க, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எழும்பி அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள். பாருங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, அவருடைய முகத்தை நம்ம தேடி காலையில் எழும்பி இருக்கிறோம். பாருங்க, அதிகாலையில் எழும்பி ஆயத்தமாய் அவருடைய முகத்திற்கு முன்பாக நான் நிற்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆகவே அவருடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்பதனால் நிச்சயமாய் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாதபடி தலையை உயர்த்தி காண்பிப்பார். ஏதோ ஒரு காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அவமானப்பட்டு விடுவோமோ, தலை குனிந்து விடுவோமோ, குடும்ப கௌரவம் குறைந்து விடுமோ என்று சொல்லி சஞ்சலத்தோடும் கலக்கத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படலாம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வெட்கமடைய விடவே மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாகவே அவர் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். அவர் நிச்சயமாய் அவரை நோக்கி பார்க்கிற போது வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துவார். இது மட்டுமல்ல, அவர் யாரை வெட்கப்படாமல் அவர் காத்துக்கொள்வார். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். ஆமென். ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிற போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வலது கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன்
நம்மோடு இருக்கிறார். யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்தார். அவர் நேற்று இன்னும் மாறாதவர், பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமான மனபுத்திரனும் அல்ல. அவர் நிச்சயமாய் செய்வார். ஆகவே நாம் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், இயேசுவே நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன், உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உலகம் பெருக்கையில் நீரோ அணைக்கிறேன், உலகம் பெருக்கையில் நேரோ அணைக்கிறேன், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன், உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாரும் முகங்கள் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கின்றேன். கண்ணில் மணி போல என்னை காக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் கண்ணில் மணி போல என்னை காக்கின்றேன், உமது சமூகமே தினமெனது தீபமே, உமது சமூகமே தினமெனது தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, Hallelujah, Hallelujah. அடுத்ததாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்களுடைய முகத்தை பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாருடைய முகம் வெட்கப்படுவதில்லை? ரோமர் 8:14 வசனம். ரோமர் 8:14 பாருங்கள். வேதம் அங்கு என்ன சொல்லுகிறது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். தேவனால் நாம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே நாம் வெட்கப்படாமல் இருப்போம். தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை நடத்துகிறார். சங்கீதம் 32:8 உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். அந்த வாக்களிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு காரியத்தில் நடத்த விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய ஆலோசனையை பெற்று
அவருடைய வசனத்தை பெற்று அவருடைய வழிநடத்துதலை பெற்று அவருடைய இன்பமான தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஒவ்வொரு நாள் நடக்கும் போதும் நாம் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் நம்மை வெட்கப்பட்டு போகவே செய்ய மாட்டார். கடைசியாக அவர் யாரை வெட்கமடையாமல் காத்துக்கொள்வார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவளை நம்ம நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். அவரிடத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்கிற போது நாம் வெட்கப்பட்டு போகாமல் நம்மை காத்துக்கொள்வோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மை காத்துக்கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாகவே இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் யார் வெட்கப்படுவதில்லை? என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை என்று வாக்களித்த வாக்கு மாறாத தேவன். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய தலையை உயர்த்தி பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். 3ஆம் சங்கீதத்தை பாருங்கள். 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆனால் 2வது வசனத்தில் அதை நான் வாசிக்கிற போது இன்னும் அதை விவரமாய் பார்க்கலாம். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். பாருங்க, நம்ம தலையை உயர்த்தி நம்மை வெட்கப்படாதபடி நம்மை மேன்மைப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆகவே நாம் வெட்கப்பட்டு நாம் போவதில்லை. சனத்தை பாடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி அவன் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் வெட்கப்படுவதில்லை வாக்களித்த தேவன் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துவார், தலையை உயர்த்துவார். நிந்திக்கிற மக்கள் மத்தியில், அவமானமாய் பேசுகிற மக்கள் மத்தியில், நம்மை எப்படி ஆகிலும் தலைமுறையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் மத்தியில் நம்ம தலையை உயர்த்துகிற தேவன். ஆராதனை, 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 அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடும். கரமுயர்த்தி ஒரு மனமாய் ஆராதனை, ஆராதனை, இயேசுவே ஆராதனை. பிதாவானவருக்கு மகிமை, இயேசுவானவருக்கு மகிமை, பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை, திருத்துவ தேவனுக்கு மகிமை, வெட்கப்படாதபடி தலையை உயர்த்துகிற தேவனுக்கு மகிமை, மேன்மைப்படுத்துகிற தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பிதாவானவரின் வலது பாரசத்தில் பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்களித்தீரே. வாக்களித்ததில் வாக்கு மாறாதவராய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி துக்கப்பட்டு கண்ணீரோடு காணப்படலாம். ஆண்டவரே, தலையை வெட்கப்படுத்தி தலை குனிந்து விடாதபடிக்கு நீருடைய பிள்ளையுடைய தலையை நீ உயர்த்துகிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சரீர சுகம் உண்டாகட்டும். இவர் சந்தித்திருக்கிற போராட்டத்திற்கு முடிவு வரட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, ஆவியானவரால் எல்லாம் ஆகும் அப்பா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் வாழ்நாளெல்லாம் செய்கிறவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை செய்து தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்தில் தலை குனிந்து நின்றார்களோ அதே இடத்தில் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பை பதிவிட்டு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிள்ளைகளை குறித்தா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்தா இருக்கலாம், ஏதோ ஒரு முக்கியமான போராட்ட காரியமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம். எதுவானாலும் அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி சுகபலத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உன்னத தேவன் உடைய பிள்ளைகளுக்கு செய்ய போற மகத்துவமான மகிமையான காரியங்களுக்காய் கூடி ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறதை போல இறங்கி ஜெபக்குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். எங்களோடு கூட இணைந்து, எந்த இடத்திலிருந்து எங்களோடு இணைந்து இந்த பாடல்களை பாடி ஆராதித்து ஆண்டவரை ஜெபித்து தேவடைய வார்த்தைகளை கேட்கிறாரோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். தலை குனியாதபடி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்தி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை கத்த நிரப்பி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனுடைய அற்புத கரத்தில் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். நீ நினைத்தது தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ முன்னே சென்று தடைகளை மாற்றி கோணலாவலை செவைப்படுத்தி உடைய பிள்ளைகளுக்கு வழி உண்டாக்கி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல விசாலம் உண்டாக்கி மேன்மையான வழியாய் உடைய பிள்ளைகளை நடத்தி நீர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீர் நடத்தி தொடர்ந்து நடத்தும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து காத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். திருமண வாழ்க்கை தடைபட்டு நிற்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் திருமணங்கள் நடக்கட்டும் அப்பா. நன்றி ஆண்டவரே. முரட்டாட்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கும் பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நல்வழியில் நடத்தி கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றப் போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. +1 +2 10th படித்துக்கொண்டு அடுத்து என்ன படிப்பு படிப்பது என்று காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்கள் எடுத்து படிப்பதற்கு வழிகாட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக எமக்கு நன்றி. பெற்றோரின் தேவைகளை எல்லாம் சந்தியும், அற்புதமாய் வழி நடத்தும், குறைவில்லாமல் காத்துக்கொள்ளும். ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் நீர் காத்தீர், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வெட்கப்படாதபடி தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் தலையை உயர்த்தி பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.